அமித்ஷா அப்படின்னாவே ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு அரசியல் சாணக்கியன், எதா இருந்தாலும் கட்சியை ரெண்டா உடைச்சிருவாரு, அவர் இறங்கி ஒர்க் பண்ணாருன்னா பெரிய லெவலில் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜை பிஜேபி ஏற்படுத்தியிருக்கு ஆல் ஓவர் இந்தியாவில்னு வச்சுக்கோங்க. இப்போ சில தேர்தல்களில் தோல்வியும் நடந்திருக்கு. பட் என்னன்னா கட்சியை ரெண்டா உடைக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலையே பண்ணிட்டு இருக்காரு அமித்ஷா. ஸோ அதனால அவருக்கு வந்த உடனே பிஜேபிக்காரங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம், அவ்வளோதான் திமுக பாருங்க உண்டுலன்னு பார்த்துருவாரு, எங்கள் அமித்ஷா வந்துட்டார்ல, இனிமேல் இடி இறக்கி சிபிஐ இன்கம் டேக்ஸ் எல்லாத்தையும் வச்சு 10 அமைச்சர் 10லேருந்து 12 அமைச்சர் அரெஸ்ட் பண்ண போறாங்க, நீங்க பாருங்க, உதயநிதியை கொண்டு போய் உள்ள போட்டுருவாங்க. இப்படியே பிஜேபி ஆட்கள் இப்படியே ஒரு விஷயம் பேசிட்டே இருக்காங்களே ஒழிய, நீங்க கொள்கை ரீதியா பேசி திமுக ஜெயிச்சிடும் அப்படின்லாம் இல்லை. ஒரு 10-15 இது மந்திரிகளை உள்ள போட்டுருவாங்க, நீங்க பாருங்க எலெக்ஷனுக்குள்ள ஈடி பாருங்க விட்டு எல்லாத்தையும் ஆட்ட போகுது, நீங்க கண்டிப்பா உதயநிதியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்படியே ஒரு இமேஜ் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அந்த வகையில் தான் அவர் நேற்று அவருடைய பேசிய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 50லேருந்து 60 சீட்டு நம்ம வாங்கிடுவோம், நீங்கள் கேண்டிடேட்டை ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அவர். அப்படியே நீங்கள் 50லேருந்து 60 பேர் கேண்டிடேட் இருக்காங்களாங்க தமிழ்நாட்டில் பாருங்க, ஒரு 10லேருந்து 15 பேர் இருக்கலாம், மற்ற எல்லா இடத்துக்கும் என்ன அர்த்தம்? 50 60 பேருக்கு எங்கே இருக்குது பிஜேபி ஆட்கள் என்ன இருக்குது?